அந்த தொழிலதிபர் தன்னோட கம்பெனியை பல மில்லியன் டாலருக்கு வித்துட்டாரு. சுத்தி இருந்த பல பேர் சொல்லியிருக்காங்க, போதும் நீ ரிட்டையர் ஆயிரு, ஏதாவது ஒரு ஐலாண்டை வாங்கிரு, போயிட்டு உன்னோட மீதி இருக்கிற லைஃபை கம்ஃபர்டபுளா என்ஜாய் பண்ணு அப்படின்னு. ஆனா அவங்க சொன்னது எதையுமே இவர் கேட்கல. இவர் அந்த மொத்த பணத்தையும், இவர்கிட்ட இருக்கிற மொத்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து அவரோட ட்ரீம் ப்ராஜெக்டான 2 கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. என்ன அப்படின்னா, ஒன்னு ஸ்பேஸுக்கு இவரே ஒரு ராக்கெட் செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு. ரெண்டாவது, பெட்ரோல் டீசல் டாமினேட் பண்ணிட்டு இருந்த டயத்துல எலக்ட்ரிக் கார் ஒன்று தயாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சுத்தி இருந்த அத்தனை பேருமே சொல்றாங்க, உனக்கு ஏதாவது பைத்தியம் முடிச்சிருச்சா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா, ராக்கெட் சயின்ஸ், நீ என்ன சயின்டிஸ்ட் நினைக்கிறியோ, யார் நீ உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் காரு அது நொறுங்கி போயிடும், இல்ல வெடிச்சு போயிடும், ஏன்டா இப்படி தேவையில்லாத வேலைகள் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வழக்கம் போல சுத்தி இருக்கிறவங்க அவரையும் டிமோட்டிவேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இவர் காதுல வாங்கல. இவர் நினைச்சபடியே அந்த 2 கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவங்க சொன்னபடியே 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ராக்கெட் இவர் லான்ச் பண்ணியிருக்காரு. 3மே ஃபெயிலியர். இவரோட கார் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சப்ளைஸ் கொடுக்கறது கூட பணம் கிடையாது. இன்னும் மோசமா அவரோட சொந்த வாழ்க்கையில கூட அவரோட மனைவி இவரை விவாகரத்து பண்ணிட்டாங்க. இவர் தங்கி இருக்கிற வீட்டுக்கு கூட ரெண்ட் கொடுக்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வாங்கி கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டாரு. மீடியாக்கள் எல்லாமே இவர் ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. இவர்கிட்ட மீதி இருக்கிற மொத்த படத்தையும் சேர்த்து கடைசியா ஒரே ஒரு ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட கம்பெனி அதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ராக்கெட் மட்டும் லான்ச் ஆகல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. 2008 வருஷம் செப்டம்பர் 28 அந்த 4வது ராக்கெட்டை இவர் லான்ச் பண்றாரு. சக்சஸ்ஃபுல்லா அது விண்வெளியை தொட்டுடுச்சு. அதாவது ஆர்பிட் வளையத்தை தொட்ட முதலாவது பிரைவேட் கம்பெனியா இவரோட கம்பெனி வந்து நின்னுச்சு. ஒரு சில நாட்கள்ல இவருக்கு நாசாவில இருந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளவு கேட்டா $1.6 பில்லியன். அந்த பணத்தை வச்சு இவரோட கார் கம்பெனியையும் இவர் சரிவுல இருந்து மீட்டுட்டாரு. இவரோட 2 கம்பெனியுமே சர்வைவ் ஆயிடுச்சு. அவர் கொடுத்த கம்பேக் சாதாரணமானது இல்ல, இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கான கம்பேக். அந்த நபர் தான் தற்போதைய டெஸ்லா கம்பெனியோட ஓனர் திரு எலான் மஸ்க். அவரோட கம்பெனி தான் SpaceX Tesla. He failed, he broke, he risked everything, but he refused to quit. எலான் மஸ்க் அவர்கள் சொல்வாரு, when something is important enough, you do it. If the odds are not in your favor அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் இதுவரைக்கும் வராத ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை டிமோட்டிவேட் பண்ற மாதிரி தான் சுத்தி இருக்கிற நபர்கள் பேசுவாங்க. இது உனக்கு தேவையா, பேசாம வேலைக்கு போ, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதை விட்டு விலகிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிது. ஆனா அதையும் கடந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு தனி மனோதிடம் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி ஒரு மனோதிடத்தோட தொடர் தோல்விகளை மட்டும் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் விடாப்பிடியா இருக்கீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வெற்றி உங்களை முத்தமிட காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எப்போதுமே தயங்காதீங்க.